எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பூஜை டிப்ஸ் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ பூஜை டிப்ஸில் வந்து முதல்ல என்ன பண்ணணும், பூஜை அறையாக இருந்தாலும் சரி, பூஜை செல்ஃபாக இருந்தாலும் சரி, முதல்ல நல்ல துணி வச்சு, சுத்தமான துணி வச்சு முதல்ல இந்த வர துணியில் தொடச்சிக்கோங்க. அப்புறமா ஈரத்துணி வச்சு தொடைங்க. ஈரத்துணி வச்சு துடைக்கும் போது எப்படி துடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கொஞ்சம் பச்சைக்கற்பூரம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் ஜவ்வாது, ஒரு ஏலக்காய், கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா அந்த இடம் வந்து நல்ல நறுமணமாக இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாமி படத்துக்கு இல்லை விக்கிரகங்களுக்கு நீங்கள் பொட்டு வைக்கும்போது அதில் சந்தனம், மஞ்சள், ஜவ்வாது, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச மணமாக உள்ள பொருட்கள் எல்லாமே நீங்கள் கலந்து பொட்டு வைங்க. அது வந்து ரொம்ப அந்த இடத்தையவே நல்ல ஒரு கமகமன் மணக்கிற ஒரு வசீகரமான ஒரு ஈர்ப்புத்தன்மையை நமக்கு கொடுக்கும். அப்புறம் அடுத்தது பூஜை அறையில் நீங்கள் வந்து செல்ஃபில் இல்லை பூஜை அறையில் பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு பண ஈர்ப்பு சக்தியை வந்து உங்களுக்கு கொடுக்கும், செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். அப்புறம் வீட்டு வாசலில் நீங்கள் கோலம் போடும்போது சும்மா அழிச்சு கோலம் போடக்கூடாது. அதே மாதிரி இதில் செல்ஃப்லையும் சரி பூஜை அறையிலையும் சரி கோலம் போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை போடுங்க, அழிச்சு போடாதீங்க. இன்றைக்கி இவ்வளோதாங்க, இத்தனை பாயிண்ட்டு தான் சொல்லியிருக்கிறேன். என்னோடய சேனலை எதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படி லைக் பண்ணுங்கள். கௌரிஸ்கோம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் வந்து உங்களைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், சரிங்களா?